பாண்டவர்கள் கௌரவர்கள் நிறைந்த ஹஸ்தினாபுரத்தில் ஒரு மனிதன் மட்டும் அரசரல்ல, ஆனால் அரசர்களின் மனசாட்சி. அவன்தான் விதுரன். அவன் யார் தெரியுமா? அவன் சாதாரண மனிதன் அல்ல, அவன் தர்மதேவன். யமன் பூமியில் எடுத்த அவதாரம். ஒரு காலத்தில் முனிவர் மண்டவியர் தவம் செய்து கொண்டிருந்தார். அப்போது அரசரின் சிப்பாய்கள் அவரை திருடன் என்று தவறாக எண்ணி கம்பியில் குத்தி வேதனை செய்தார்கள். இந்த அநியாய தண்டனையை விதித்தது யமதேவன். கோபத்தில் மண்டவியர் சாபம் கொடுத்தார். நீ பூமியில் மனிதராக பிறந்து உயர்ந்த ஆன்மாவாக உந்தும் தாழ்ந்த ஜாதியில் பிறப்பாய். அதனால் தர்மதேவன் சூத்திரராக விதுரனாக பிறந்தார். அரசரின் தம்பி போல் இருந்தாலும் அரசன் அல்ல. பாண்டவர்கள் பக்கம் இருந்தாலும் யுத்தத்தில் ஆயுதம் எடுக்கவில்லை. ஏனென்றால் விதுரன் யுத்தத்திற்காக இல்லை, நீதிக்காக. திருதராஷ்டிரனுக்கு கண்ணில்லை, துரியோதனனுக்கு தர்மமில்லை. ஆனால் விதுரன் மட்டும் ஹஸ்தினாபுரத்தின் உயிருள்ள மனசாட்சி. அவனை யாரும் அரசனாக காணவில்லை, ஆனால் தேவர்கள் கூட அவனை தர்மத்தின் உருவம் என்று அறிந்தார்கள்.